இனிய வணக்கங்க. இன்றைய தினம் இலங்கை தேசிய கல்வி நிறுவனமும் கல்வி அமைச்சும் இணைந்து அளிக்கின்ற காப்போதா உயர்தர பரீட்சைக்கான மாணவர்களை தயார்படுத்தும் நிகழ்வில் இரசாயனவியல் பாடத்தில் நாம் ஒரு மீட்டற் செயன்முறையை ஆரம்பிக்கின்றேன். இந்த மீட்டற் செயன்முறையில் எல்லா பகுதிகளையும் உள்ளடக்கி பல்தேர்வு வினாக்கள், அமைப்பு கட்டுரைகள், கட்டுரை வகை வினாக்கள் இவற்றை தொட்டு செல்வோம். ஒரே சமயத்தில் பல கேள்விகளை செய்ய முடியாவிடினும் செய்கின்ற வினாக்களை தெளிவாக விளங்கி செய்ய வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். அந்த வகையிலே நாம் இன்று முதலாவதாக ஒரு வினாவை தொட்டு செல்கிறேன். இந்த வினாவானது உங்களுக்கு ஒரு கெமிக்கல் கல்குலேஷன், இரசாயன கணிப்பு என்ற பகுதிக்குள் அமைகின்றது. இது அமைப்பு கட்டுரையிலும் வரலாம், இரண்டாவது வினாவில், அல்லது வினா இலக்கம் 9 அமையலாம். இந்த வகை வினாக்களிலே மிகவும் சுலபமான வினாக்கள். அங்கே உங்களுக்கு இந்த சால்விங், சுருக்குகின்ற வழிகள் கூட மிக சுலபமாகத்தான் இருக்கும். லொக் டேபிளோ அல்லது வேறு ஒரு என்னால் கணனிகள் நாங்கள் பயன்படுத்த இயலாது, கணிப்பான்கள். ஆகவே மடக்கை வாய்ப்பாடுகளை பயன்படுத்தலாம். ஆனாலும் தற்போதைய பாடத்திட்டத்தில் மிகவும் சுலபமான எண்ணக்கற்களோடு தான் இந்த வினாக்கள் அமைகின்றன. சரி, நல்லது. இப்பொழுது இந்த வினாவை பார்ப்போம். இரும்பு துருப்பிடித்த நிலையில் உண்டு. இதனுடன் சிறிது Fe3O4 இரண்டுடனும் சிறிது செம்பும் உண்டு. Fe3O4 ரெண்டுடனும் சிறிது செம்பும் உண்டு. இந்த செம்பு இருந்தால் இரும்பின் துருப்பிடித்தல் கூட்டப்படும். என்றால் தாக்க தொடரில் செம்பு இரும்புக்கு கீழே, அயனுக்கு கீழே இருக்கின்றது. ஆனபடி அந்த வகையிலே இங்கே அயன் அனோட்டாக செயற்பட துருப்பிடித்தல் கூடும். உங்களுக்கு இந்த துருப்பிடித்தல் சமன்பாடு ஞாபகத்தில் இருக்கும். துருப்பிடித்தலுக்கு அவசியமான காரணிகள் வளியும் நீரும். இது ரெண்டும் அவசியமான காரணிகள். அங்கே நடைபெறுகின்ற தாக்கங்கள் உங்களுக்கு இது ஓஎல்ஏ சொல்லி தருவார்கள். இரும்பு அனோட்டாக தொழிற்பட்டு அரிக்கப்படும். வளிமண்டல ஆக்சிஜன் இந்த இரும்பு இழக்கின்ற இலத்திரன்களுடன் இணைந்து OH- ஆக மாறும். இதனால் ஃபெரஸ் ஹைட்ரோக்சைடு உருவாகும். அந்த ஃபெரஸ் ஹைட்ரோக்சைடு தொடர்ந்து வளியின் ஒட்சியேற்றத்தால் ஃபெரிக் ஹைட்ரோக்சைடாக மாறும். தொடர்ந்து இந்த ஃபெரிக் ஹைட்ரோக்சைடு நீர்ப்பகுப்படைந்து அல்லது நீரை இழந்து ஃபெரிக் ஆக்சைடாக மாறும். இதுதான் துருப்பிடித்தலின் எளிய தத்துவம். இங்கே என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த FeOவும் சிறிது உண்டு என எடுத்துக்கொண்டு இந்த வினாவை தருகின்றோம். இந்த FeOவும் Fe2O3யும் இணைந்துருவாகிற ஒரு கலப்பு ஒட்சைடு தான் Fe3O4. Fe3O4க்கு பேர் கலப்பு ஒட்சைடு. Iron3 ஆக்சைடு, Iron3 ஆக்சைடு. பழைய பேரிலே சொன்னால் ஃபெரசோஃபெரிக் ஆக்சைடு. இது ஒரு கலப்பு ஆக்சைடு. என்னுடைய நோக்கம் இந்த வினாவின் மூலம் உங்களுக்கு சொல்லக்கூடிய பல விஷயங்களை உள்ளே சொல்லி தருவோம் என்பதுதான். சரி, நல்லது மாணவர்களே. இந்த இரும்பு துண்டின் 10.00 கிராம் எடுத்து மிகையான ஐதான சல்பியூரிக் அமிலத்தில் கரைக்கின்றோம்.
கரைத்தும் போது வெளிப்பட்ட ஐதரசன் வாயுவின் கனவளவு 672 சென்டிமீட்டர் கியூப் ஆக எஸ்டிபியில் அமையக்கூடியது. எஸ்டிபி என்றால் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர். அது வாயுக்களை பொறுத்தவரையில் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் என்றது 273.15 கெல்வின். எனினும் நாங்கள் அதனை வசதிக்காக 273 கெல்வின் என்று எடுப்போம். அமுக்கம் 1 ATM, அதாவது 1.0 தர அங்கால தேவையில்லை, 15 நியூட்டன் மீட்டர் -2 பெஸ்கால். இந்த நிபந்தனைகளிலே அதனுடைய கனவளவு 672 சென்டிமீட்டர் கியூப். மேலும் இவ்விளைவு கரைசலை முற்றாக நியமிப்பதற்கு 0.3 மோலர் 40 சென்டிமீட்டர் கியூப் அமில KMnO4 தேவைப்படுகிறது. இதிலே ஒரு ரிடக்ஸ் ரியாக்ஷன், தாழ் தேற்றல் நியமிப்பு நடைபெறுகின்றது. சார், இப்பொழுது பாருங்கள், முதலாவது கேள்வி, சம்பந்தப்பட்ட அனைத்து சமன்பாடுகளையும் ஈடு செய்து தருக. அயன் இலத்திரன் சமன்பாடுகளும் போதுமானது. இப்பொழுது புதிய முறையிலே நாங்கள் பூரண சமன்பாட்டை எழுதாது அயன் இலத்திரன் சமன்பாட்டை எழுதுகின்ற ஒரு வழக்கம் உண்டு. அது போதுமானது, ஈடு செய்து. இரண்டாவதாக கலவையிலே Fe3O4இன் திணிவு 100 வீதங்களை கணிக்குக. அயனுக்கு 56, ஆக்சிஜன் 16, Vm ஸ்டாண்டர்ட் அதாவது நியம மூலர் கனவளவு 22,400 சென்டிமீட்டர் கியூப் மோல் -1. அந்த எல் தேவையில்லை, மோல் -1. அங்கே கவனியுங்கள், அந்த அலகு மோல் -1 வர வேண்டும். நல்லது. இப்பொழுது நாம் வினாவைக்குள் செல்கின்றோம். முதலாவதாக ஈடு செய்த சமன்பாடுகள். இந்த அயன் டில் சல்பூரிக் அமிலத்துடன் தாக்கமுறும் போது ஃபெரஸ் சல்பேட்டு ஹைட்ரஜன் வாயுவும் உருவாகும் இல்லையா? ஃபெரஸ் சல்பேட்டு ஐதரசன் வாயுவும் இங்கே உருவாகின்றது. அதிலே இங்கே பாருங்கள், இரண்டாவதாக Fe3O4 ஐதான சல்பூரிக் அமிலத்தில் கரையும் போது அதிலே உள்ள ஃபெரஸ் ஆக்சைடு ஃபெரஸ் சல்பேட்டாகவும் ஃபெரிக் ஆக்சைடு Fe2SO4 thrice ஆகவும் 1:1 என்ற ரேஷியோவில் உருவாகின்றன. 4 மூல் நீரும் விளைவாக கிடைக்கின்றது. அடுத்ததாக கவனியுங்கள், இந்த ஃபெரஸ் அயன்கள் பெர்மங்கனேட் அயன்களுடன் அமில ஊடகத்தில் தாக்கமுற்று ஃபெரிக் அயனாக மாற்றப்படும். அந்த பீசமான 5க்கு 1. இவற்றை தெளிவாக பார்த்து கொள்ளுங்கள். இங்கே இந்த செம்பு ஆனது ஐதான அமிலங்களுடன் தாக்கம் அற்றது. அதாவது ஒட்சியேற்றாத ஐதான அமிலங்களுடன் இந்த செம்புக்கு எந்த தாக்கமும் இல்லை. அப்போ செம்பு மீதியாக இருக்கும். ஆனால் அதை பற்றிய எந்த விவரங்களும் திணிவுகளும் நமக்கு தரப்படவில்லை. ஆனால் ஒரு சமயம் எங்களுடைய பழைய வினா ஒன்றிலே இந்த ஐதான சல்பூரிக் அமிலத்தில் செம்பு கரைந்ததாக தந்து விட்டார்கள். ஆனால் பிறகு அந்த வினாவை திருத்தி விட்டார்கள். ஆனால் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், தாக்கத் தொடரிலே ஐதரசனுக்கு மேலே உள்ள உலோகங்கள் மட்டும் இந்த ஒட்சியேற்றாத அமிலங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஐதான அமிலங்களுடன் தாக்கமுற்றால் ஐதரசன் வரும். ஐதரசனுக்கு கீழே இருப்பவை தாக்கம் ஈடுபட மாட்டாது, தாக்கம் எதிலும் ஈடுபட மாட்டாது. ஆனால் ஐதான HNO3, செறிந்த HNO3, சரி சல்பூரிக் அவை ஒட்சியேற்றும் கருவிகள். அவை தாக்கத் தொடரில் ஐசனுக்கு கீழே உள்ள உலோகங்களுடனும் தாக்கம் அடையலாம். சார்,
இப்பொழுது இங்கே 3 தாக்கங்கள் மட்டும்தான் உண்டு. ஆனால் ஒன்றை கவனியுங்கள், ஈடு செய்து தருக என்றால் நிச்சயமாக ஈடு செய்ய வேண்டும். இரண்டாவது, திரும்ப வலியுறுத்துகிறேன், இரும்பு அயன் டில் சல்பியூரிக் அமிலத்துடன் தாக்கமுற்றால் ஃபெரஸ் சல்பேட் தான் உருவாகும், ஃபெரிக் உருவாகாது. ஆனால் இது செரி சல்பூரிக் அமிலமாக இருந்திருந்தால் ஃபெரிக் வந்திருக்கும். இந்த 3 தாக்கத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இதன் அடிப்படையிலே அடுத்ததாக கணிப்புகளுக்குள் செல்கின்றோம். நல்லது, கணிப்புகளில் பார்த்தால் முதலாவதை பாருங்க. அங்கே இரும்பினது மூல், இரும்பு அயன் உலோகத்தினது மூலெண்ணிக்கை சமன் ஹைட்ரஜன் வாயுவின் மூலெண்ணிக்கை. ஐதரசன் வாயுவின் மூலெண்ணிக்கை எவ்வாறு கணிக்கிறோம் என்று பாருங்க. நீங்கள் இந்த வினாக்களிலே அனாவசியமாக நிறைய எழுத வேண்டாம். உங்களுடைய நேரங்கள் முக்கியமானவை. அரை மணித்தியாலம் என்று சரியாக அரை மணித்தியாலத்தையோ 15 நிமிஷத்தையோ செலவழிக்க வேண்டாம். நேரத்தை மிச்சம் பிடிப்பது முக்கியமானது. என்றால் சில சந்தர்ப்பங்களில் சில வினாக்களுக்கு இந்த நேரம் போதாது விட்டுவிடும். இங்கே டைமை எடுத்து அவற்றுக்கு பயன்படுத்தலாம். பாருங்கள், அப்போ இதிலே வெளிப்பட்ட ஐதரசன் வாயுவின் கனவளவு 672 சென்டிமீட்டர் கியூப் STPயில். ஒரு மூல் ஐதரசன் வாயு என்றால் 22,400 சென்டிமீட்டர் கியூப். ஆகவே 672 என்றால் எவ்வளவு? பாருங்கள், இந்த சுலபமாக சுருக்கலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இங்கே மடக்கை வாய்ப்பாடுகளோ அல்லது மடக்கை வாய்ப்பாடுகளோ அல்லது கணிப்பான்களோ அவசியம் அல்ல. நீங்கள் இலகுவாக சுருக்கத்தக்கதாத்தான் 90% சந்தர்ப்பங்களில் தருவார்கள். இல்லையா? அதை மனதில் வைத்துக்கொள். 672ஐ 224ஆல் சுருக்கினால் சரியாக 3 முறை அமையும். 3 12 1 3 6 1 7 3 6. அப்படியானால் மேலே 3 வரும், கீழே 100 எஞ்சு, அதாவது 0.03. இவற்றை அனாவசியமாக வெட்டி கொட்டி எழுதி டைமை வீணாக்காதீர்கள். நாங்கள் பாருங்கள், எந்த இடத்திலையும் நான் வெட்டவில்லை. நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் அதை வெட்டுவீங்கள், அதுக்கு பக்கத்தில் இஞ்சால கிறுக்கி எழுதுவீங்கள். அந்த பேப்பரின் அழகும் கட்டுவிடும். உங்களுடைய ஆன்சர்கள் தெளிவாகவும் எளிமையாகவும் அமைய வேண்டும். மீள வலியுறுத்துகிறேன். என்றால் இது முதலாவது மீட்டர் செய்முறை. நாங்கள் தொடர்ந்து கொஞ்சம் இறுக்கமான வினாக்களுக்குள் செல்வேன். இன்று அல்ல, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் செல்வோம். இன்று மேலோட்டமாக எளிய வினாக்கள். சரி, அப்படி என்றால் இரும்பின் திணிவு என்ன? இல்லை, நல்லா கவனிக்க. நான் எப்படி இலக்கணம் எழுதினேன் என்றால், அந்த ஈடு செய்யப்பட்ட சமன்பாட்டிலே பார்த்தால் 1 மூல் இரும்புக்கு 1 மூல் ஹைட்ரஜன் 1:1. அந்த எண்ணக்கருவை வைத்துத்தான் இரும்பினது மூலெண்ணிக்கை சமன் ஹைட்ரஜன் மூலெண்ணிக்கை 0.03 என்று முடித்திருக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், அப்படி என்றால் அந்த Feயின் திணிவு என்ன? இப்போ 1.68 கிராம் 0.03 தர 56, 3 தர 50 180, 3 தர 6 18 168, 2 டெசிமல்ஸை தள்ளி குத்துங்கள் 1.68 கிராம். பாருங்கள் எவ்வளோ சுலபமாக இந்த விடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த வரியில் நாங்கள் இனி இந்த ஃபெரஸ் என்ற மூலெண்ணிக்கைக்குள்ளே போகிறேன். இதில் என்ன நடக்குது என்றால், இந்த ஃபெரஸ் என்றது இங்கே 2 விதமாக வரும். ஒன்று Fe கலந்துருவாக்குகின்ற ஃபெரஸ் அயன்கள், ஃபெரஸ் சல்பேட். Fe3O4 டில் சல்பூரிக் அமிலத்திலே ஃபெரஸையும் ஃபெரிக்கையும் உருவாக்கும். அந்த 2 ஃபெரஸ் அயன்களும் தான் KMnO4 தாக்கமுறை போகின்றன. அப்போ மொத்த ஃபெரஸ் அயன்களை பார்ப்போம்.
இந்த இந்த தாக்கத்தை பாருங்கள். ஒரு மூல் MnO4 மைனஸ் இருந்தால் அதனைப் போல 5 மடங்கு ஃபெரஸ் அயன்கள் அங்கே உருவாகும். ஆகவே ஃபெரஸ் என்ற மொத்த மூலெண்ணிக்கை சமன் 5 தர. ஃபெரஸ் அயனுடைய மொத்த மூலெண்ணிக்கை சமன் 5 தர MnO4 மைனஸின் மூலெண்ணிக்கை. இவற்றில் பிளவிட்டு விடாதீர்கள். சில பேர் மாறியும் போட்டு விட்டுருவீர்கள் 5ல் 1. அது அவசரத்தில் நடக்கிற பிரச்சனைகள். அது நீங்கள் அப்படி ஒரு சந்தேகம் வந்தால் ஃபெரஸ் அயனின் மூலெண்ணிக்கையின் கீழ் MnO4 மைனஸின் மூலெண்ணிக்கை சமன் 5க்கு 1 போடுங்க. அப்போ குறுக்கு பெருக்கம் செய்தால் இந்த ஃபெரஸ் அயன் மூலெண்ணிக்கை சமன் 5 தர என்று வரும். அந்த ரேஷியோவை இருக்க எழுதி போட்டு செய்யுங்க. அது அவசியம் அல்ல, ஆனால் எழுதி போட்டு செய்யுங்க. சரி, அப்படி என்றால் MnO4 மைனஸின் மூலெண்ணிக்கை எவ்வளவு? 5 தர. சி தர வி. சி 0.03 மோல் டெசிமீட்டர் -3. அந்த யூனிட்டை எழுதி செய்தால் நல்லது, இல்லாவிடனும் பரவாயில்லை. தர 40 சென்டிமீட்டர் கியூப். அப்போ 40 தர 10⁻³ மோல். பாருங்கள், இலகுவாக வருகின்றது. 5 தர 40 200. 200ஐ தசம் 3ஆல் பெருக்கிவிட்டால் 60. 60 தர 10⁻³. நான் என்ன சொல்கின்றனால், இப்படியான கணக்குகள் மிக மிக சுலபமானவை. நான் உங்களுக்கு விளக்குறதுக்காக நேரம் எடுக்கிறனே தவிர ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் செய்துடுவீங்க. அவ்வளவு சுலபம். சரி, அப்படி என்றால் இந்த மொத்த Fe3O4 மூலெண்ணிக்கை என்ன? இதிலே தான் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும். இங்கே ஒரு கால் மீண்டும் சமன்பாட்டுக்குள் செல்கிறேன். 1 மூல் Fe3O4 1 மூல் ஃபெரஸ் சல்ஃபேட்டை கொடுக்கும். அதை விட இந்த Feயிலிருந்து FeSO4 வருகிறது. அப்போ இந்த Fe3O4 மூலெண்ணிக்கை சமன் மொத்த ஃபெரஸ் அயன்களின் மூலெண்ணிக்கையில் இருந்து ஆரம்ப இரும்பிலிருந்து உருவாகின ஃபெரஸ் அயன் மூலெண்ணிக்கையை கணிக்க வேண்டும். என்றால் இரும்பிலிருந்து வந்த ஃபெரஸ் அயன்கள், Fe3O4 கரைவதால வந்த ஃபெரஸ் அயன்கள் இரண்டும் இணைந்து தான் MnO4 மைனஸுடன் தாக்கம் அடையும். அப்போ MnO4 மைனஸின் மூலெண்ணிக்கை அதை போல 5 மடங்கு ஃபெரஸ் அயன் மூலெண்ணிக்கை. அந்த ஃபெரஸ் அயன்கள் 2 விதம் என்று குறிப்பிடுகிறேன். ஒன்று, இரும்பு நேரடியாக கரைவது. ரெண்டாவது, இந்த Fe3O4லேருந்து உருவாகிறது. அந்த 2 ஃபெரஸ் அயன்களையும் சேர்த்து தான் நாங்கள் இங்கே கணிச்சிருக்கிறோம். ஆனபடியா Fe3O4 மூலெண்ணிக்கையை காண சொன்னால் அதில் இருந்து உருவாகிற ஃபெரஸ் சல்ஃபேட்டின் மூலெண்ணிக்கையை கண்டால் போதும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா, இங்கே இந்த மொத்த ஃபெரஸ் அயன் மூலெண்ணிக்கையில் இருந்து மொத்த Fe2+ மூலெண்ணிக்கையில் இருந்து அந்த இரும்பிலேருந்து வார ஃபெரஸ் அயன் மூலெண்ணிக்கையை நீங்கள் கழிக்க வேண்டும். அதுதான் அங்கே முக்கியம். அப்போ அது 0.03 ஏற்கனவே கணிச்சிருக்கிறோம். இங்கே கிடைக்கின்ற மொத்த ஃபெரஸ் அயன்கள் 0.06. ஆனபடியா Fe3O4 மூலெண்ணிக்கை சமன் அது உருவாக்கிய ஃபெரஸ் சல்ஃபேட்டின் மூலெண்ணிக்கை சமன் 0.03. இந்த இடத்தில்தான் நாங்கள் அவதானித்திருக்கின்றோம். நீங்கள் ஃபைனலில் பிளவிடுகிற சந்தர்ப்பங்கள். நீங்கள் அந்த ஃபெரஸ்லேருந்து இரும்பிலேருந்து வர ஃபெரஸ் அயனை மறந்து விடுகிறீர்கள், எல்லாம் பிழைச்சிடும். இப்படியானாலும் அந்த கன்செப்ட் பிழைச்சிட்டது. பிழைச்சா பின்னுக்குரிய மார்க்ஸ்கள் உங்களுக்கு கிடைக்காது. ஆகவே தான் மிக நுணுக்கமாக நீங்கள் இங்கே கவனித்துக் கொள்ளுங்கள். சரியா? சரி, அப்படி என்றால் அதுக்கு ஒரு உதாரணம் இங்கே பக்கத்தில் காரணமும் சொல்லி இருக்கிறேன். Fe3O4 Fe2O3.FeO. எத்தனை மூல் ஃபெரஸ் அயன் வருகிறதோ அத்தனை மூல் Fe3O4. ஆகவே Fe3O4 மூலெண்ணிக்கையை கண்டுவிட்டோம்.
அதனை அதனுடைய மோல மேசால பெருக்குங்க. 3.480 கிராம். இந்நிலையிலே இப்பொழுது விடைகள் முடிகின்றன. இரும்பின் 100 வீதம் 10 கிராமுக்கு 1.68 கிராம். ஆகவே 100க்கு மனதாலே பார்க்கலாம் 16.8 வீதம். அதே போல Fe3O4 10 கிராமுக்கு 6.96 கிராம் இல்லையா? 10 கிராமுக்கு 6.96 என்றால் 69.6 வீதம். இதிலே அந்த ஒரு சின்ன தவறு நிகழ்ந்துள்ளது, பரவாயில்லை. 3ஆல் இதை பெருக்கும் போது 6.96 கிராம். இங்கே ஒரு 2 விடுபட்டு விட்டது, பரவாயில்லை. அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்கள். அப்போ 6.96 கிராம் 69.6 கிராம் மிகுதி செம்பு. சரி, இத்தகைய தவறு நிகழ்ந்தால், இங்கே நாங்கள் அதை கீழே திருத்தி காட்டியிருக்கிறோம். இத்தகைய தவறு நிகழ்ந்தால் இதிலே வழங்கப்படுகின்ற புள்ளிகள் உங்களுக்கு தரமாட்டார்கள். ஆனால் நீங்கள் அந்த பிழையை வைத்துக்கொண்டு தொடர்ந்து செய்தால் மிகுதி புள்ளிகள் தருவார்கள். இருந்தாலும் இறுதி புள்ளியிலும் மீண்டும் ஒருக்கா கழிப்பார்கள். அப்போ அந்த திருப்பி தெளிவாக குறிப்பிட்டேன், கவனியுங்கள். நீங்கள் மேலே இரும்பில் பிளவிட்டால் நோ மார்க்ஸ், ஏன்னா அந்த கன்செப்ட் பிழைத்து விட்டது. இதிலே இது 2ஆல் பெருக்கப்பட்டிருத்தல் வேண்டும். சரி, தவறு நிகழ்ந்தால் அந்த புள்ளி மட்டும் தரமாட்டார்கள். இது ஒரு அவார்ட், புள்ளி கிடைக்கிற ஸ்டெப்ஸ். மிகுதி புள்ளிகளை தருவார்கள். என்றாலும் இறுதியாக அந்த 69.6 வீதத்தில் ஒரு சின்ன புள்ளிகளை கழித்து விடுவார்கள். அனுபடியத்த இந்த வினாக்களை நீங்கள் செய்யும் போது கணிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனால் ஸ்டெப்ஸ் முக்கியம். இந்த கணித்து கொண்டு போயக்க ஏதாவது ஒரு இடத்துல தவறு நிகழ்ந்தால் நீங்கள் அதையே வைத்துக்கொண்டு தொடர்ந்து செய்து கொண்டு போகலாம். அந்த தவறு நிகழ்ந்த இடத்திலும் இறுதி புள்ளியிலும் ஒரு சிறிய கணிப்பை நீங்கள் மார்க்ஸை இழக்க வேண்டி வரும். இதை தெளிவாக மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். இப்போ என்னுடைய இன்றைய நோக்கம், அப்படி ஒரு தவறு நிகழ்ந்தால் என்ன செய்யலாம்? உடனே தலையை போட்டு அடிக்க தேவையில்லை. ஸ்டெப்ஸை நீட்டாக எழுதுங்க. ஸ்டெப்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இதுகளை சொல்வது கவலையினமாக ஏற்படுகின்ற தவறுகள், கேர்லெஸ் மிஸ்டேக். அந்த கேர்லெஸுக்கு பூரணமாக புள்ளிகள் கழிக்க மாட்டார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த புள்ளி கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் மட்டும் கழிப்பார்கள். அந்த தவறை வைத்துக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். அதான் நாங்கள் முக்கியம். இந்த வினா, அதாவது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இந்த ஒரு விதி இருக்குது. மாதிரி யூனிட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அலகுகளில் பிளவிடாதீர்கள். அலகுகளுக்கு மார்க்ஸ் இருக்கு. நல்லது மாணவர்களே, இப்பொழுது நான் இன்னும் ஒரு வினாவுக்குள் செல்கிறேன். இன்று ஒரு ஆரம்ப நிலையாக இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, சேதன ரசாயனத்தில் ஒரு எளிய தாக்கம், அதனுடைய பொறிமுறை. நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்வுகளின் போது சேதன ரசாயனத்திலும் சிறிது கடினமான வினாக்களுக்குள் செல்வோம். இன்று ஒரு ஆரம்பம். பாருங்கள், புரோப்பீனுடன் புரோமின் நீரின் தாக்கத்தில், இந்த Br2 aqueous நாங்கள் தமிழிலே புரோமின் நீர் என்று சொல்வோம். அதேபோல Cl2 aqueous குளோரின் நீர் என்று சொல்வோம். இங்கிலீஷிலும் புரோமின் வாட்டர், குளோரின் வாட்டர். இது இந்த 2 அலசன்களுக்கும் தான் அந்த சிறப்பியல்பு இருக்கிறது. வழக்கமாக புரோமின் எக்வஸ் நீர் கரைசல் என்று சொல்வதற்கு பதிலாக புரோமின் நீர், புரோமின் வாட்டர், அது அவற்றுக்கு ஒரு சிறப்பியல்பு. இந்த புரோமின் வாட்டர் தாக்கத்தில் அவதானம் யாது, விளைவுகள் யாது, தாக்க பொறிமுறை தருக, 3 வினாக்களை கேட்டுக்கிறேன். இங்கே என்ன அவதானம் நடக்கும்? இந்த கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புள்ள சேர்வைகளை நாம்
நிரம்பா ஐதரோ கார்பன்கள் என்று அழைப்போம். ஏனென்றால் அவற்றில் உள்ள அந்த பை பிணைப்பு டபுள் பாண்டில் ஒரு சிக்மாவும் ஒரு ஃபையும் இருக்கின்றது. சிக்மா பிணைப்புகள் எவ்வாறு உருவாகும்? கரு அச்சின் வழியே அந்த கார்பன் அணுக்கள் இரண்டினதும் கலப்பு ஆர்பிட்டல்கள், இங்கே sp2, அந்த கலப்பு ஆர்பிட்டல்கள் நேர்கோட்டு திசையிலே ஓவர்லேப் பண்ணும். அப்போ அந்த பிணைப்பு ஜோடி இலத்திரன்கள் இரண்டு கருக்களுக்கும் இடையில் அமையும். ஆகவே சிக்மா பிணைப்பு ஒரு உறுதியான பிணைப்பாக அமையும். இந்த ஓவர்லேப்பிங் அன்னைக்கு ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே வைக்கணும், மேலே வைக்கிறது, அதான் ஓவர்லேப்பிங். லீனியர் ஓவர்லேப்பிங், நேர்கோட்டு பொருந்துகை. அப்போ சிக்மா பிணைப்பை குறிப்பிடும் போது சொல்வார்கள், கரு அச்சின் வழியே நேர்கோட்டு மேற்பொருந்துகையா ஒரு கலப்பு ஆர்பிட்டல்கள் உருவாக்குகின்ற பிணைப்பு தான் இந்த சிக்மா பிணைப்பு. ஐதரசன் அணுவில் மட்டும் அணு ஆர்பிட்டல் சிக்மா பிணைப்பை உருவாக்குகின்றது. ஏனைய சந்தர்ப்பங்களில் கலப்பு ஆர்பிட்டல்கள் தான் சிக்மா பிணைப்பை உருவாக்கும். ஏனென்றால் நாங்கள் தற்போது டெர்மினல் அட்டம்ஸ், ஒரு அந்தத்தில் இருக்கிற அணுக்களுக்கும் கலப்பு ஆர்பிட்டல்களை கருதுகிறோம். நல்லது. அப்போ அந்த பை பிணைப்பு எப்படி உருவாகிறது? கலப்பில் ஈடுபடாத பி ஆர்பிட்டல்கள் கரு அச்சுக்கு செங்குத்தான தளத்தில் பக்க மேற்பொருந்துக, மேலையும் கீழையும் பக்க மேற்பொருந்துகையால் அந்த பை பிணைப்புகள் உருவாகின்றன. ஆகவே அந்த பை இலத்திரன்கள் ரெண்டு கருக்களுக்கும் இடையில் அமைவதில்லை. கருக்கள் இருக்கிற அச்சுக்கு செங்குத்தான தளத்திலே அமைகின்றன. எனவே அந்த சிக்மா பிணைப்புடன் ஒப்பிடும்போது பை பிணைப்பு உறுதி குறைவு. அது என்னொன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கலப்பு ஆர்பிட்டல்கள் ஒருபோதும் பை பிணைப்பை ஆக்க மாட்டார். எஸ் ஆர்பிட்டல்கள் பை பிணைப்பை ஆக்க மாட்டார். என்ற எஸ் ஆர்பிட்டல்கள் ஸ்பெரிக்கல், கோள வடிவம். ஆகவே அவையும் பை பிணைப்பை உருவாக்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்திலே இங்கே கார்பன் பி ஆர்பிட்டலின் கலப்பு பக்கவாட்டிலான கலப்பு தான் நாங்கள் பார்க்கிறோம். ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் பண்ணி ஒன்றோடு ஒன்று இணைகின்றன. எனவே அந்த பை பிணைப்புகள் சற்று உறுதி குறைவு. ஆகவே இந்த டபுள் பாண்ட் சேர்வைகள், ட்ரிபிள் பாண்ட் சேர்வைகள் அந்த பை பிணைப்புகளை சிக்மா பிணைப்புகளாக மாற்றுவதற்காக கூட்டத்தாக்கங்களில் ஈடுபடுகின்றன. ஒன்றை தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், பை பிணைப்பை இடும்போது அட்டமம் பூர்த்தி, ஆக்டெட் லோ சாட்டிஸ்ட், ஆக்டெட் லோ சாட்டிஸ்ஃபைட். ஆனால் நிரம்பாமை உண்டு. அது என்னது? அட்டமம் பூர்த்தி என்றால் பிறகே நிரம்பாமை. நீங்கள் சில சந்தர்ப்பங்களில் உணவு உட்கொள்வீர்கள். இந்த உணவிலே உங்களுக்குரிய சகல விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்கலாம். இருந்தாலும் பசிக்கும், சில சமயங்களில் பசிக்கும். காரணம் என்னென்றால் எங்கே நம்முடைய இரைப்பையிலே அது குறிப்பிட்ட அளவுக்கு நிரம்பே இல்லை. ஆனபடியாக மிகுதிய நிரப்புவதற்கு நேர்ச்சத்து பதார்த்தங்களை சாப்பிட்றோம் நாங்கள். அப்போ உணவு சாப்பிட்ருப்போம், நமக்கு தேவையான ஊட்டச்சத்தும் கிடைத்து விட்டது, ஆனாலும் பசிக்கிறது. அதுபோல தான் அட்டமம் பூர்த்தி, 8 இலத்திரன் சரியாக வந்திருக்கு கார்பனுக்கு, வலுவளவு பூர்த்தி என்றாலும் பூரணமாக பூர்த்தி இல்லை. அதுதான் நிரம்பா தன்மை என்போம். இத்தகைய சந்தர்ப்பங்களில் கூட்டத்தாக்கம் நடைபெறும். சரி, அப்போ முதல்ல உங்களுக்குரிய அவதானம் என்ன? அந்த புரோமின் நீர் இந்த டபுள் பாண்டோட கூட்டத்தாக்கம் வரும்போது புரோமின் நீரின் நிறம் நீக்கப்படும். புரோமின் நீருடைய நிறம் மஞ்சட் கபிலம். புரோமின் நீர், புரோமினின் CCl4 என்றால் செம்மஞ்சள் அல்லது செந்நிறம் என்றும் சொல்வார்கள். புரோமினின் CCl4 என்றால் இங்கே மஞ்சட் கபிலம், அந்த நிறம் நீக்கப்படும். ஆகவே அவதானம் புரோமின் நீர் நிற நீக்கம் அடையும். முதலாவது பாயிண்ட். சரி, ரெண்டாவது விளைவுகள் யாவை?
சாதாரணமாக அங்கே 2 புரோமின் சேர்வதால் உங்களுக்கு CH3 CHBr CH2Br 1,2 டைப்ரோமோப்ரோப்பேன் அதான் விளைவு இல்லையா? அதான் விளைவு. ஆனால் இங்கே புரோமின் நீரை பயன்படுத்தும் போது புரோமின் மட்டுமல்ல OH இணையும். அதாவது 1 புரோமோ புரோப்பன் 2 ஓலும் உருவாகிற சந்தர்ப்பம் சம நிகழ்தகவிலே அமையும். இரண்டும் உருவாகலாம். நாங்கள் பொதுவாக 1,2 டைப்ரோமோப்ரோப்பேன் என்று விட்டு விடுவோம். ஆனால் உண்மையில் அப்படி அல்ல. மற்றதும் உருவாகும். 1 புரோமோ புரோப்பன் 2 ஓலும் உருவாகும். இதனால்தான் சேதன ரசாயனத்தில் நாம் தாக்கங்களை ஈடு செய்து எழுதுவதில்லை. நிபந்தனை குறித்த அம்புக்குறிகளை தான் பாவிக்கிறோம். இதில் புரோமின் நீர் தாக்கு சோதனை பொருள் அதை நிபந்தனை குறித்த அந்த அம்புக்குறிக்கு மேலே எழுதி விட்டுருவோம். ப்ளஸ் என்று எழுதுகிற வழக்கத்தை தவித்து கொள்கிறோம். இதுதான் சேதன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஏன்னா பேலன்ஸ் பண்ணுற குறைவு. ஆனால் இன்ஆர்கானிக் பேலன்ஸ் பண்ண வேண்டும். இங்கு தேவை. சரி, அப்போ 2 விளைவு. ஒன்று 1,2 டைப்ரோமோப்ரோப்பேன். 2வது விளைவு 1 புரோமோ புரோப்பன் 2 ஆல். நல்லது. இப்பொழுது பொறிமுறைக்கு போகிறேன். இந்த பொறிமுறையை பார்ப்போம். இந்த பொறிமுறையிலே நாங்கள் அவதானிக்க வேண்டிய அடுத்த விஷயம் இங்கே கவனியுங்கள். பொறிமுறையில் நான் இப்போ இந்த விளைவுகளை எழுதி காட்டியிருக்கிறேன். 1,2 டைப்ரோமோப்ரோப்பேன் 1 புரோமோ புரோப்பன் 2 ஆல். பொறிமுறையை தனித்து எழுதுகிறோம். இந்த பொறிமுறையில் முக்கியமாக எங்களுடைய பாடத்திட்டத்தில் எத்தனை பொறிமுறைகள் உண்டு, அவை எவ்விடத்தில் அமைகின்றன, நிச்சயமாக ஒரு பொறிமுறை கேள்வியை அவதானிக்கலாம். சில சமயங்களில் பல தாக்கங்களை தந்து அங்கே நடைபெறுகின்ற பொறிமுறைகளை இனங்காண சொல்லி ஒரு சார்ட், ஒரு அட்டவணையும் வருகின்றது. அப்படி என்றால் இந்த பொறிமுறைகள் உங்களுடைய விரல் நுனியில், ஃபிங்கர் டிப்ஸில் இருக்க வேண்டும். அந்த வகையிலே இங்கே வருகின்ற முதலாவது பொறிமுறை, எங்களுடைய பாடத்திட்டத்தில் வர முதலாவது பொறிமுறை சுயாதீன மூலிக பிரதியீட்டு தாக்கம். அல்கேன்களுக்கும் அலசன்களுக்கும் இடையில், குளோரின் அல்லது புரோமினுக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பார்ப்போம். இரண்டாவதாக இந்த நிரம்ப ஐதரோ கார்பன்கள், அல்கீன்கள் அல்லது அல்கைன்களுக்கு வருகின்ற பொறிமுறை இலத்திரன் நாட்ட கூட்டல் பொறிமுறை, எலக்ட்ரோஃபீலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ், இலத்திரன் நாட்ட கூட்டல் தாக்கங்கள். இலத்திரன் மறையேற்றம் உள்ளது. எனவே இலத்திரன் நாடி நேரேற்றத்துக்குரியவர். அந்த இலத்திரன் நாடிதான் முதலில் போய் சேர்ந்து பின்னர் தாக்கம் தொடரும். இங்கே பாருங்கள், இதிலே இந்த புரோமின் ஒரு சமச்சீரான மூலக்கூறு. அந்த பை இலத்திரன் முகில்கள் இந்த புரோமின்ல ஒரு முனைவுத்தன்மையை தூண்டும். இங்கே அந்த அம்புக்குறியை நான் போட்டு காட்டவில்லை, சிலவற்றை உங்கள் தரப்பிலே விடுகிறேன். நீங்கள் இந்த பை இலத்திரனில் இருந்து ஒரு அம்புக்குறியை தூக்கி புரோமின் பக்கம் போடுங்க, முழு அம்புக்குறி. புரோமின்ல இருந்து ஒரு இந்த பிணைப்பிலேருந்து ஒரு இலத்திரனை மற்ற புரோமினுக்கு தள்ளுங்க. அப்போ இதில் நடக்கிறது இலத்திரன் தூண்டல் விளைவு நடக்கும். இந்த புரோமின் உண்மையாக ஒரு சமச்சீர் மூலக்கூறு. ஆனால் இந்த இலத்திரன் தள்ளப்படுறபடியாக அந்த புரோமின் மூலக்கூறு ஒரு முனைவுத்தன்மை தூண்டப்படும். அப்போ நீங்கள் இங்கே ஃபில் பண்ண வேண்டிய விஷயம் 2 தரப்பட்டிருக்கு. ஒன்று, பையிலத்திரன் முகிலிருந்து ஒரு அம்புக்குறி புரோமினை நோக்கி வளைந்த அம்புக்குறி. அந்த புரோமினில் மற்றதொரு அம்புக்குறி இந்த புரோமினை நோக்கி, அதுவும் வளைந்த அம்புக்குறி. இந்த 2 நீங்கள் போட வேண்டும். போட்டுட்டு இன்னும் ஒரு வேலையும் செய்ய வேண்டும். இந்த புரோமினுக்கு ஒரு டெல்டா பிளஸ், இவருக்கு ஒரு டெல்டா மைனஸ். அதாவது பையிலத்திரன் முகில் புரோமின் மூலக்கூறில்
ஒரு இருமுனைவு தன்மையை தூண்டிய இருமுனைவு. இது முதல் ஸ்டெப். அது உங்கள் பக்கம் விடப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் என்ன வரிக்கு வரி நான் கீற விரும்பவில்லை. நீங்களும் இதில் இணைந்து கொள்ள வேண்டும். நீங்களும் ஒரு பங்குதாரராக மாறி ஒரு பேப்பரில் அதை நீங்கள் கிரிப்பாக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது பூரணமடையும். இல்லாட்டி நான் தனியாக காய்ச்சி கொண்டே போகிறதாக இருக்கும். சரி, 2ஆம் கட்டம் இங்கே பாருங்க. இதிலே நான் இந்த அம்புக்குறிகளை சுட்டி காட்டியிருக்கிறேன் காரணத்தோடு. இந்த மெதைல் கூட்டம் ஒரு எலக்ட்ரான் ரிப்பல்சன் குரூப், இலத்திரன் தள்ளும் கூட்டம். அதால் இந்த பிணைப்பு இலத்திரன்கள் இந்த கார்பன் பக்கம் தள்ளப்படும். அது போட்டு காட்டாவிட்டால் பரவாயில்லை. அட்கைல் கூட்டம் ஒரு இலத்திரன் தள்ளும் கூட்டம். அதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த இலத்திரன் முகில் கார்பன் பக்கம் நகர்வதால் இந்த கார்பன் புரோமின் இதுக்கிடையில் வர இந்த இலத்திரன் இங்கே நகரும். அதில் என்னோட தெளிவாக கவனியுங்கள். இந்த கட்டியனை சொல்வார்கள் புரோமோனியம் அயனண்டு. இங்கே பாருங்கள் இந்த பிணைப்பை. அந்த பை இலத்திரன் முகிலுக்குள்ள இந்த Br+ போய் நுழைகின்றது. Br+ பை இலத்திரன் முகிலுக்கு நுழைந்து இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸை உருவாக்குது. அதுக்கு பிறகுதான் விளைவுகள் பெறப்படுது. அதுக்கு பிறகுதான் விளைவுகள் பெறப்படும். இது அப்போ இதில் பார்த்தீங்களா அந்த பை இலத்திரன் முகில் ஒரு சோடி இலத்திரன், அந்த ஒரு சோடிக்குள்ள புரோமின் + போய் நுழையுது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சிக்கல் நிலை என்பார்கள். சில பேர் இதனை பால பிணைப்பு பிரிட்ஜ் பாண்டிங் என்று சொல்கிறார்கள். 2 இலத்திரன்களோட 3 அணுக்கள். ஆனாலும் அந்த Br+ அங்கே சுட்டி காட்ட வேண்டும். புரோமோனியம் அயன். உண்மையாக இது டொட்டா போடுறது நல்லது என்றாலும் நாங்கள் வசதிக்காக தொடர் கோட்டாகத்தான் போட்டுக்கொள்கிறோம். அடுத்த கட்டம். அப்போ இந்த புரோமின் பக்கம் Br+ பக்கம் இந்த பிணைப்பிலத்திரன் முகில் நகர அந்த கார்பனுக்கு + தன்மை வரும். இந்த Br- தன் இலத்திரன் சோடியை அந்த கார்பனுக்கு கொடுத்து அங்கே இணைவர். அதே நேரத்தில் OH2 நீர் மூலக்கூறும் ஒரு இலத்திரன் வழங்கி. இதில் ஒன்றை கவனியுங்கள். முதலில் Br∆+ சேர்கின்றது. அது இலத்திரன் நாடி. அந்த இலத்திரன் நாட்ட கூட்டலை தொடர்ந்து கருநாட்ட கூட்டல் நடைபெறும். ஒரு தாக்கத்தில் ஒன்று மட்டும் நிற்காது. முதல்ல இலத்திரன் நாட்ட கூட்டல், தொடர்ந்து கருநாட்டம். ஆனால் எது முதலில் நடைபெறுகிறதோ அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் இலத்திரன் நாட்ட கூட்டல். சரி, இப்போ 2 கருநாடிகள், ஒன்று Br- மற்றது OH2 நீர் மூலக்கூறு. நீரட்ட வழங்கக்கூடிய தனிச்சோடி இருக்கு. அந்த தனிச்சோடியை ஈதல் பிணைப்பாலே அந்த கார்பனுக்கு கொடுக்கலாம். Br- கொடுக்கலாம். எனவே 2 விளைவுகள். ஆனால் நீர் மூலக்கூறு கொடுத்தவுடன் ஒட்சனுக்கு ஒரு + வரும். ஏண்டா ஒரு ஈதல் பிணைப்பில் இலத்திரன் வழங்கிக்கு +ம் இலத்திரன் ஏற்றுக்கொள்ளிக்கு -ம் வரும். இந்த இலத்திரன் வழங்கி ஒட்சனுக்கு + வருது. அங்கே மைனஸ் தேவையில்லை என்றால் அது +ஆக இருந்து இந்த இலத்திரனோடு சேர்ந்து விட்டது. அப்போ மைனஸ் தேவையில்லை. அதுக்கு பிறகு இந்த ஓவில் + இருக்கிறது உறுதி இல்லை. ஒரு H தன் இலத்திரனை அந்த ஓவட்டை கொடுத்து போட்டு H+ வலிக்கிட்டுடும். அப்போ இதுதான் விளைவு. ஆனால் சில பேர் பழைய வழக்கங்களில் OH2க்கு பதிலாக நீர் மூலக்கூறு தான் இப்படி எழுதியிருக்கிறேன்னு சண்டைக்கு வராதிங்க. H2O உண்டு. இதில் இலத்திரன் வழங்கி ஓட்சிசன். ஆகவே தான் அவர் முதன்மைப்படுத்தப்படல் வேண்டும். இந்த சிக்கல் அயன்களிலும் கூட நாம் H2O எழுதுறதுக்கு பதிலாக OH2 எழுதுகிற வழக்கம் உண்டு. இலத்திரன் வழங்கி அதான் அங்கே முக்கியம். சரி, OH- என்று போட்டு சில பேர் எழுதுகிறார்கள். கேட்டால் சொல்லினோம் நீர்லேயே OH- இருக்கண்டு. அது சிறந்த விடை அல்ல. நீர் நடுநிலையானது. H+ம் OH- சம அளவில் உண்டு. அதை விட அங்கே இருக்கிற OH- அளவு வந்து மிக 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 குறைவு. 10⁻⁷ மோல் டெசிமீட்டர் -3.
அடையா OH மைனஸ் போட வேண்டாம், நீர் மூலக்கூறை போட்டு எழுதுங்க. அப்போ இப்பொழுது பாருங்கள் இந்த மெக்கானிசத்தை. முதலிலே ஒரு இலத்திரன் நாடி அங்கே குறிப்பிட சொன்னேன். பை இலத்திரங்களை இங்கே மாற்றி இந்த இலத்திரனை இங்கே போட்டு அந்த பிஆருக்கு டெல்டா ப்ளஸ், அதான் இலத்திரன் நாடி. அது போய் சேர்வதால் அந்த பை இலத்திரன் முகிலுக்குள்ளே அந்த பிஆர் டெல்டா ப்ளஸ் நுழைந்து இப்படி ஒரு சிக்கல் வரும், புரோமினுக்கு ப்ளஸ், புரோமோனியம் அயன். அதன் பின் இந்த பிஆர் மைனஸ் அல்லது OH2 நீர் மூலக்கூறு இலத்திரன் வழங்கியாக தொழிற்பட்டு கருநாடியாக தொழிற்பட்டு இந்த கார்பனோட இணையும். இங்கே இணைகிற சந்தர்ப்பம் அரிது. காரணம் அந்த மெதைல் கூட்டம், எலக்ட்ரான் ரிப்பல்சன் குரூப். அதால் இந்த இலத்திரங்கள் இங்கே தள்ளுப்பட அந்த கார்பனிலே தான் இவை ஓடிப்போய் நுழைவார்கள். இதுதான் மெக்கானிசம். அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த மெக்கானிசத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு இலத்திரன் நாட்ட கூட்டலை தொடர்ந்து ஒரு கர்நாட்ட கூட்டல், 2 கர்நாடிகள். ஆனால் புரோமின் இன் CCl4 பயன்படுத்தினார், CCl4ல் கரைக்கப்பட்ட புரோமினை பயன்படுத்தினால் இந்த விளைவு மட்டும், மற்ற விளைவுகள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நல்லது. இப்பொழுது நான் அடுத்த கட்டத்துக்குள்ளே நுழைகிறேன். ஒரு அலோகம் சற்றின் OCNAN 1 Z2O7 2-. இதன் முறைசார் ஏற்றத்துடன் கூடிய ஃபார்மல் சார்ஜஸோட கூடிய சட்டக கட்டமைப்பு ஸ்கெலிட்டல் ஃபார்முலா தந்திருக்கிற. கொஞ்சம் வித்தியாசம். வழக்கமாக சட்டக கட்டமைப்புகளை தான் தருவார்கள். நீங்கள் அதற்கு பிறகுதான் இந்த ஃபார்மல் சார்ஜஸ் முறைசார் ஏற்றங்களை போடுவீர்கள். ஆனால் இத்தகைய வினா ஒன்றோ 2 தரம் ஆல் சிலபஸில் கேட்டிருக்கிறார்கள். 2011 பேட்ச் அப்படி தான் கேட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இல்லை, ஆனால் கேட்கக்கூடாதுன்னு இல்லை. அப்போ நாங்கள் வழக்கமான ஸ்கெல்டனுக்கு மேலதிகமாக முறைசார் ஃபார்மல் சார்ஜஸ் போட்ட ஸ்கெல்டனை தாரேன். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 2 செட்டுக்கும் ஒவ்வொரு ப்ளஸ் இருக்குது. ஒவ்வொரு ஒட்சன் மொத்தம் 7 ஒட்சன். இந்த நடு ஒட்சனை தவிர ஏனைய 3 ஒட்சன்களுக்கு ஒவ்வொரு மைனஸ் இருக்கு. அடுத்ததாகத்தான் நீங்கள் செய்வீர்கள், லூஜி ஸ்ட்ரக்சர் எழுதுவீர்கள். இப்பொழுது வினாவுக்குள்ளே செல்வோம். லூஜியின் கட்டமைப்பை வரைக. லூஜியின் கட்டமைப்பு என்று கேட்டால் நீங்கள் அந்த இயலுமான அளவுக்கு ஃபார்மல் சார்ஜஸ் முறைசார் ஏற்றங்களை குறையுங்க. முறைசார் ஏற்றங்களை குறைப்பது தான் முக்கியம். ஆனால் நைதரசனுக்கு மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். அட்டமத்தை மீறாது பார்த்துக்கொள்ள வேண்டும். மற்றபடி அவசியம் இல்லை. சரி, இங்கே பாருங்க. இப்போ நான் இதில் இந்த முறைசார் ஏற்றங்களை குறைக்க சொன்னால் இதுக்கு ஒரு ப்ளஸ் இருக்கு. யாராவது ஒரு தனிச்சோடியை அந்த ப்ளஸுக்கு வழங்கி அங்கே ஒரு இரட்டை பிணைப்பை உருவாக்கலாம். அதே போல் மற்ற கரையாலே உருவாக்கலாம். அப்போ அந்த 2 ஆக்சனுக்கும் மறையேற்றம் மைனஸ் தன்மை இல்லாமல் போய்விடும். சரியா? மைனஸ் தன்மை இல்லாமல் போய்விடும். அடுத்த கட்டத்தில் அப்போ இதுதான் என்னது லூஜி ஸ்ட்ரக்சர். அது தெளிவாக கவனியுங்க. அடுத்த கட்டம் இங்கே பாருங்கள். அடுத்த வினா என்ன? செட் சார்ந்த ஆவர்த்தன கூட்டம் என்ன? இந்த கூட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பாருங்கள் மீண்டும் இந்த செட்டுக்கு ஏன்னா கந்தகம் 4 sp3 கலப்பு. அடுத்த விஷயம், ஜட்டிலும் அணுவன் குறைந்த அதே கூட்ட மூலகம் வையினால் மேற்படி ஒட்சியேட்டனுடைய 2 ஒட்சிய அந்நியன்களை திரட்டா. 2 ஒட்சி அந்நியன்களை திரட்டா. அது நைட்ரஜன். அங்கே அந்த ஒரு சிறிய தவறு வந்திருக்கூடாது. நல்லது மாணவர்களே, அடுத்த விஷயத்துக்கு செல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த லூஜியின் கட்டமைப்பு ரிப்போர்ட்டோ
இல்லையா? லூஜியின் கட்டமைப்பு, ஜட்டின் ஒட்சியேட்டன் அனைத்தும் குறிப்பிட்டு விட்டோம். 4வது வினாக்குள் செல்கிறேன். இந்த 3வது வினாவிலே சிறியொரு குளறுபடி வந்தாலும் அந்த வினா சுலபமாகத்தான் அமைகிறது. கொஸ்டின் நம்பர் 4. 25 பாக சியில் திண்மங்க கால்சியம் புளோரைடு, ஸ்ட்ரோஞ்சியம் புளோரைட்டின் கரைதிறன் பெருக்கங்கள் தந்திருக்கிறேன். திண்ம கால்சியம் புளோரைடு, திண்ம ஸ்ட்ரோஞ்சியம் புளோரைடு என்பவற்றுடன் சிறிதளவு காய்ச்சி வடித்த நீர் இட்டு குலுக்கப்பட்டு தொகுதி ஓய்வில் வைக்கப்பட்டது. சமநிலையில் இரு திண்மங்களும் கரைசலில் உண்டு எனின் இவற்றின் ஒரு சிறந்த தொடர்பானது. இது ஒரு எஸ்ஏ கேள்வியிலும் வரக்கூடியது. இங்கே MCQல போட்டு தந்திருக்கிறேன். எப்படி இந்த தொடர்பு எடுக்கலாம்? 2 மெத்தட்ஸ் இதுக்கு நான் பயன்படுத்துவேன். இப்போ என்னால் இதில் உங்களுக்கு தொடர்புகள் அவை தந்திருக்கிறார்கள். இப்போ முதலாவது தொடர்பு சாத்தியமா? கால்சியம் புளோரைட்டின் உங்களுக்கு தந்திடக்கு கரைதிறன் பெருக்க, அப்போ அதுக்கு 4 தர 10 சயம் உண்டு வர முடியுமா? கால்சியம் அயன் 4 தர 10 சயம் உண்டா இருந்தால் புளோரைட்டின் சரிவு என்னவா இருக்கு? இதிலே போட்டு தான் நாங்கள் காண வேண்டும். ஆனால் அது சாத்தியம் இல்லை. ஏனென்றால் இந்த வினாவில் ஒரு சின்ன கவனம். KSB கூடியவர் ஸ்ட்ரோஞ்சியம் புளோரைடு 10⁻9, KSB குறைந்தவர் கால்சியம் புளோரைடு. அப்போ இந்த தொடர்பு எப்படி எடுக்கலாம்? இப்படியான வினாக்கள் சில சமயங்களில் உங்களுக்கு ஃபைனல் பேப்பரில் MCQல வந்து குளறுபடியை தரும். என்ன செய்வீர்? நான் சொல்வது இவற்றை முதலிலே செலக்ட் பண்ண வேண்டாம். இந்த வினாக்களை செலக்ட் பண்ணுறதை தவிருங்க. தவிர்த்து போட்டு ஏனைய வினாக்களை செய்து போட்டு பிறகு இதுக்கு வாருங்க. சுகம் வினா நான் மறுக்கையில். ஆனால் இந்த தொடர்பு அவர்கள் கேட்குற தொடர்பை நாங்கள் காண வேணுமென்றதுதான் பிரச்சனை. சரி, இங்கே பாருங்கள். இந்த வினாவை நான் இப்படி அணுகுகிறேன். ஸ்ட்ரோஞ்சியம் அயன், புளோரைட் அயன், இந்த கரைதிறன் பெருக்கத்துக்குரிய சமன்பாடு அது. கால்சியம் அயன்கள், புளோரைட் அயன்கள், கரைதிறன் பெருக்கத்துக்குரிய சமன்பாடு இது. இந்த 2 ஈக்குவேஷனையும் ஒன்றை ஒன்றால் பிரியுங்க. பிரிக்கும் போது புளோரைட் என்ற செறிவு 2லையும் சமனாக இருக்கும். ஏனென்றால் அது ஒரு பொது அயன். அப்படி என்றால் ஸ்ட்ரோஞ்சியம் என்ற செறிவுக்கும் கால்சியம் என்ற செறிவுக்கும் உள்ள விகிதம் பாருங்கள், பிரித்து விட்டால் 1/1 தர 10 வர்க்கம் 1/16 தர 10/3. முதல்ல இப்படி ஒரு விடை இருக்காண்டு பாருங்க. அப்படி ஒரு விடை இருந்தால் எங்களுக்கு வேலை இல்லை, வேலை முடிச்சுது. இதாக இருக்கு 3வது மிகச்சிறந்த விடை. ஆனால் இதே வினாவை வேறு ஒரு முறையாகவும் அணுகலாம். அது கொஞ்சம் லாங் மெத்தட்ஸ். எப்படி? இங்கே பாருங்கள், இந்த விளையாட்டு இது ஒரு வித்தியாசமான அப்ரோச். கவனியுங்கள். ஸ்ட்ரோஞ்சியம் புளோரைடு, கால்சியம் புளோரைடு, கரைதிறன் கூடியது ஸ்ட்ரோஞ்சியம் புளோரைடு. ஆகவே அதன் நிரம்பற் கரைசல் தான் அங்கே எடுக்க வேண்டும். ஏனென்றால் அவரை வீழ்வடிவாக்குவதற்கு தேவையான புளோரைட்டின் செறிவு என்ன, அதுதான் நாங்கள் கவனிக்க வேண்டும். அவரை வீழ்வடிவாக்க தேவையான புளோரைட்டின் செறிவு ஸ்ட்ரோஞ்சியம் அயனுக்கு கரைதிறன் x என்று வைத்தால் புளோரைட் அயன் 2x, அப்போ 4x கனம். அப்படி என்றால் x என்ற பெறுமதி வருகிறது. அது ஸ்ட்ரோஞ்சியம் அயன் செறிவு. இந்த நிலையில் கால்சியம் அயன் செறிவு என்ன? x வந்து 1 × 10⁻³ இருந்தால் புளோரைட் அயன் செறிவு 2x. அந்த 2x என்ற பெறுமதி 4 தர 10⁻6, 10⁻6. அப்படி என்றால் கால்சியம் அயன் செறிவு 1.6 தர 10⁻5.
இப்படியான விடைகள் ஏதாவது எங்களுக்கு இருக்குதா? இல்லை. கல்சியம் ஸ்ட்ரோஞ்சியம் ஆன்சருக்கு தான் 10 செய்ய உண்டு, ஃப்ளோரைட் அயன் அல்ல. அது வராது. அப்போ வேறு இடத்திலும் இந்த பாருங்க, இதுவும் பிழை, அதுவும் வராது. இனி இந்த கூட்டுத்தொகை ஃப்ளோரைட் அயன் சரிவுக்கு சமன் இல்லை. அங்கே ஏற்றங்களை நொதுமைப்படுத்தல் வேண்டும். இது ஈரலகேற்றம், இது ஈரலகேற்றம், மொத்தமாக 6 அலகு நேரேற்றம், 1 அலகு மறையேற்றம், அதுவும் தவறு. இது பொருந்துமா? ஸ்ட்ரோஞ்சியம் அயன் சரிவே 4 தடவை 10 செய்ய உண்டு பொருந்தாவிட்டால் அதுவும் பொருந்தாது. எனினும் பாருங்க, நான் திருப்பியும் இந்த கல்சியம் அயன் செறிவுக்கு ஸ்ட்ரோஞ்சியம் அயன் செறிவுக்குள்ள விகிதத்தை காட்டுகிறேன். எப்படி பார்த்தாலும் 1/16 தர 10 செய்ய 3. ஆனபடியா இந்த வினா இன்னும் ஒரு வகையாகவும் சில பிள்ளைகள் செய்வார்கள். ஸ்ட்ரோஞ்சியத்துக்கு கரதிரன் எக்ஸ், கல்சியத்துக்கு கரதிரன் y என்று வச்சுக்கொண்டு ஃப்ளோரைட் அயன் சரிவு x + y என்று செய்வார்கள். அது நான் முறையின் டைம் எடுக்கும். இதுக்கு சுகமான முறை நான் ஏற்கனவே காட்டிய இந்த முறை தான். அப்போ இன்றைய தினம் நாம் உங்களுக்கு ஒரு கெமிக்கல் கால்குலேஷன், ரசாயன கணிப்பு, ஒரு ஆர்கானிக் கேள்வி, அது ஒரு பகுதி உங்களுடன் கூட விட்டிருந்தேன். அந்த பொறிமுறையை நிவர்த்தி பூரணமாக பாருங்கள். அடுத்த கட்டத்தில் நாம் இன்னும் ஒரு வினாவுக்கு சென்றோம். ஒரு பொது ரசாயன கேள்வி கொஞ்சம் மாறுபடுத்தி போட்டேன். அடுத்ததாக இந்த கரதிரன் பெருக்கம், இது ஒரு ஃபிசிக்கல் கேள்வி. செகண்ட் பேப்பருக்குரிய கேள்வியை பல்தேர்வு வினாவலை கொண்டே தட்டியிருந்தது. நல்லது மாணவர்களே, மீண்டும் இத்தகைய ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்க இன்னும் சில பகுதிகளை நாம் உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கின்றது. முக்கியமாக இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, அது ஒரு முக்கியமான டாபிக். கட்டாயம் 7ஆம் கிளையில் வர சான்ஸ் இருக்கு. அதை அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் பார்ப்போம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இதே போல இந்த பொது ரசாயனத்திலையும் என்னென்று சின்ன சின்ன விஷயங்கள் நான் எதிர்பார்க்கிறது. முதலாவது விடை ஸ்ட்ரக்சர், நீங்கள் பூரணமான புள்ளிகளை பெற வேண்டும். அப்போ அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் இதை அவதானிப்போம். நல்லது. இன்று இது ஒரு தொடக்கம், ரிவிஷன் ஒர்க், கொஞ்சம் ஸ்லோவாக போனோம். இனி நாங்கள் சற்று விரைவாக அடுத்த சந்தர்ப்பங்களில் செல்வோம். நன்றி, வணக்கம்.